பேர் ரியாங்கனால 6 மணி 6 சைடு எடுத்தாங்க. இதுல மேடி இருக்கு. சரி சரி சாமி இதை எடுக்கலாமா? ஆனா குட்டியா இருக்க மாதிரி இருக்குல்ல. நல்லா இருக்கா இது? இந்த கயிறு இருக்கட்டுமா? அது கழட்டி நீங்க வச்சுக்கிடுங்க. ஓகே பண்ணிடுவா. தொலைக்கூடாது இந்த ப்ரூஃப் ஒன்று. ஓகே, அடுத்தது யுவர் மம்மி டாடி ரிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. 2004 வந்து சூப்பராகவும் செம்மையாகவும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லபடியாக எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறாரு. என்னன்னு தெரில, போய் பார்க்கலாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. நான் ரெடி, பாப்பா வந்து அழகா இப்போ தான் தூங்கி ஏஞ்சிருக்கா. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன மட்டும் தான் வர சொல்லியிருக்காரு, எங்கே கூப்பிட்டு போகிறாரு தெரில. கிளம்பியாச்சு. ராஜமா இப்பயாவது சொல்லுவியா எங்கே கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன்னு? உடம்பு சரியில்ல அவருக்கு, இருந்தாலும் வா உன்னை கூப்பிட்டே போகணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. பார்க்கலாம் எங்க போறாருன்னு. ஆமா, ஏன்னா அவங்கள உடம்பு சரியில்லைன்னு தான் நான் டிரைவ் பண்றேன். இல்ல விட மாட்டாரு, கொடுக்கவே மாட்டாரு. பல வருஷம் ஆயிடுச்சுங்க ஓட்டி வண்டி. வீடியோலே பாத்தீங்கல்ல, நான் ஓட்டுறதே இல்லை. பட் போலாம், எங்க போலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக என் அருமை ஹஸ்பண்ட் எங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக நான் ஒரு செயின் கேட்டுட்டு இருந்தேன். அதை வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்தார். அதே மாதிரி வந்து ரியா பாப்பா வந்து ஒரு டாலரை வந்து கண்ணாபினமாக கடிச்சு வச்சிருக்கா. அதை காட்டுறது பாருங்க. அதே மாத்திரக்கு அதை எடுத்துட்டு வந்தீங்களா நீ? பாருங்க, உஷாரா பிளான் பண்ணி வந்திருக்காரு மனுஷன். பட் பெண்கள்னாலே கோல்டு ரொம்ப பிடிக்கும். நம்ம கோல்டு எடுக்க போறோம். இது கண்டிப்பா ப்ரமோஷன் கிடையவே கிடையாது. எனக்கு அவர் வந்து நியூ இயருக்கு வாங்கி கொடுக்குறாரு மக்களே. பார்க்கலாம், எவ்வளவு பெருசா ஒண்ணு வச்சிடலாம் கச்சேரி. வாங்க. என்ன சொன்ன தப்பு, பெருசா வாங்கி கொடுக்குறோம். திடீர்னு கூட்டு வராரு. அப்புறம் எதுக்கு கூட்டு வந்த? அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் எதுக்கு? பிடிச்சிருக்கா பிடிக்கல, ஏன்னா நிறைய வாட்டி வாங்கிட்டு வந்தா நான் கொடுத்துருவேன் எனக்கு இது பிடிக்கலன்னு. அதான் என்ன கூட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. பட் இதுவும் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் தான், நம்மள செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கலாம்ல. ஸோ அதனால வாங்க உள்ள போலாம். இப்போ ஓகே எடுத்துட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அது யூஸ் பண்ண அது இதான் மேடம் வந்திருக்கு. அந்த மாதிரி மாடலே வராது. கொடு. எவ்வளோ வருது இது? ஸோ ரியா பாப்பா கடிச்சு வச்ச அந்த இதையும் காட்டுறேன். எஸ்டிமேஷனுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். வந்து முறுக்கு செயின் வாங்குங்க. முறுக்கு செயின் கட்டி அவ்வளோது வாங்குங்க. இல்லைன்னா கோபி செயின் அது கூட போடலாம். ஆக்சுவலி இந்த செயின் உடஞ்சிருச்சு, அதனால தான் வேற மாற்றலான்னு. ரியா எப்படி கடிச்சு வச்சுருக்கா பாருங்கள். சரி, இதை உரிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து மிஷினில் உருக்குறாங்க. போன வாட்டி நாங்கள் ப்ராட்வேயில் உருக்கும்போது அந்த கப்பில் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற தங்கத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு கிராம் கிட்ட வந்தது. பட் இதில் வந்து வருமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பண்ணாங்க. அண்ட் இதில் வந்து கிருஷ்ணாயில் ஊற்றிட்டு இந்த அச்சில் அதில் வந்து சல்ஃபர்னு சொன்னாங்க, சல்ஃபேட்டோ சல்ஃபரோ, அதை அதில் போட்டுட்டு உருக்கி இதில் ஊற்றும்போது அப்படியே ஒரு பார் மாதிரி வந்துடும். பார்க்கவே நல்லா இருந்தது. ஆனால் அவ்வளோ பெரிய செயின் இவ்வளோ குட்டி பாராக வந்துடும் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் என் கையில் கொடுத்தாங்க, சுடவே இல்லை, நல்லா இருந்தது. ஸோ செயின் இப்படி ஆகிடுச்சு அப்படின்றது தான். பட் புது செயின் வாங்க போகிறோம்ல, பார்க்கலான்னு எஸ்டிமேஷன் கொடுத்துட்டு இப்போ புது செயின் பார்க்கலாம். எஸ்டிமேஷன் போட்டாச்சு உடஞ்ச செயினை. இப்போ எடுக்க போகிறோம், பார்க்கலாம் என்னென்ன டிசைன் இருக்குது. ஆனால் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இருக்கிறாரு. நல்லா இருக்கா இது? ஆன்டிக் வேணாம். அப்புறம் எங்கள் மாமியார் என்ன கருப்பாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இது மாதிரிலாம் வேண்டாம் உனக்கு.
என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிச்சிருக்காங்க. ஆனால் செயின் அதே அதே மாதிரி தான் செயின். வேணாம். நல்லா இருக்கா இது? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லேட் பண்ணுறது நான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அம்மன் தானே? லக்ஷ்மி மூணு தெரியல, பரவாயில்ல. என்னடா ரொம்ப கிளியரா தெரியாது. முகப்பு நல்லா பெருசா வந்தாதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். அப்போ முகப்பு பெருசாக வரணுன்றியா? ரைட்ல பார்க்கணும். ஃபைனலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் எடுக்க போகிறேன். நல்லா இருக்குல்ல? க்யூட்டாக நீட்டாக இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே இல்லை? இந்த பக்கம் ஆன்டிக்கு, இந்த பக்கம் கோல்டு. புரியுதா? அப்படியா? வாவ், சூப்பர்ல. செமையா அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் கோல்டு. வெரி குட். அவங்களுக்கே தெரியாது. இது ஆன்டிக்கும் கோல்டு கலந்தது. இது ஆன்டிக்கு, இது கோல்டு. செம சூப்பர். அதனால ரேட் சொல்ல மாட்டீங்க. ரேட் தானே. ரேட் அதுதான். அதிகமாக எடுத்திருக்கானா? கட்டு கட்டு. தேங்க்யூ. இது நல்லா இருக்கு, அழகா இருக்கு. எடுத்துக்கோ. நைஸ். அது கட்டிங் உனக்கு ஓகே இல்லை? ஓகே ஓகே. இது பிரிஞ்சு வராதுல கன்ஃபார்ம். பிரியாது மேடம் தாங்க பேர் ஒன்று. அப்பப்போ வரும். நல்லா இருக்கும். சரி, இதை எடுத்துக்கலாம். ஓகே, இது போட்டுருங்க. பாப்பாக்கு நெக்ஸ்ட் டாலர் பார்க்கணும். அவள் தான் கட்டிச்சு சப்பி வச்சிருக்கா. அந்த டாலர் போய் பார்த்துட்டு அதையும் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு மொத்தமாக கொடுக்கணும். ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இது சூப்பராக இருக்கு. இதையும் பார்க்க சொல்லு. இது அழகா இருக்கு. ஃபைனலாக பார்க்க போகிற நேரத்தில் இது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. ஆனால் ஃபேஸு பிடிக்கல. ஃபேஸ் நல்லா இல்லை. இதுவும் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வெயிட் கம்மியா? வெயிட் கம்மியா? அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெயிட் கம்மி. இதெல்லாம் எவ்வளோ? 3. நல்லா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. தெரியல பாரு, அழகா இருக்கு. ஆமா, சரியா? ஓகே, இதே பண்ணுங்க. ஸோ பக்கத்துலேயே டாலர் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துடும். இது எஸ்டிமேஷன் போட்டு வைங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. வாவ், அழகாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதை எடுத்து போகிறேன். கோல்டு இருக்குது. அது பற்ற வைக்கிற புதுசு. இதெல்லாம் கேஸ்டிங் டைப் ராஜுமா. கடிச்சாலும் எதுவும் ஆகாதான். இதான் அந்த அம்மாவோட செயின். அதுக்கேற்ற மாதிரி க்யூட்டாக குட்டியாக கல் இல்லாததாக தாங்க. இது நல்லா இருக்குல்ல? பட்டர்ஃப்ளை போட்டுருந்தா கூட கொடுங்க. ஓ, உன் பேரா? ரியா. ஓ, அப்படியே சொல்லிக்கலாம். இந்த டாலர்லாம் ரொம்ப அழகா இருக்கு. முருகன் பிள்ளையாரு 6 எடுத்துட்டு வந்தேன். வேணாம், முருகன் பிள்ளையார் தாங்க. டேய், எஸ் கூட போடலாமே. ரியா ஸ்ரீ இல்ல, எஸ். ஆர்எஸ் ஃபேமிலி இருக்கு நம்ம கிட்ட, ஆர்எஸ் டாலரு. ஸோ இப்போ ரியாக்கு வந்து டாலர் வந்து பிச்சு கடிச்சு எடுத்துட்டான், அதனால எடுக்கலாம். வா, அழகா இருக்கே இது. சரி, சாமி இதை எடுக்கலாமா? சாமி தானே போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து. சரி, இதே தாங்க. 6 தாங்க. புருஷனுக்கு வயிறு எரியுது. காசு இப்படி தீக்கிறாளேன்னு. இல்லைங்க, உங்களுக்காக தானே செயின் வாங்குறது. நீங்கள் தானே ஆசைப்பட்டு கேட்டீங்க. அதனால வா, சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. பார்க்கலாம். முருகன் உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்க ராஜுமா. கடிச்சா வாய்க்குள்ள லபக்குன்னு போகாத மாதிரி எடு. ஸோ இது நல்லா இருக்குது. இது எடுக்கலான்ட்டு இருக்கோம் விநாயகர். ஆனால் இது கடிச்சிடுவாளா என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த 6 எடுத்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்போ உடைக்க போகிறான்னு தெரில. பட் ஆர் ஃபார் ரியா ராஜ்குமார் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போ எஸ்டிமேஷன் போட போகிறோம். நல்லா இருக்கு. ரியா பாப்பாவுக்கு ஒரு செயின் எடுக்கலான்னு வந்திருக்கோம். அழகாக நீட்டாக. நானும் அதுதான் பார்த்தேன். நல்லா இருக்கு.
அழகா இருக்கு இது. எடுத்துக்கலாமா? 5 வருது. இது ஆக்சுவலி அழகா இருக்கு ராஜம்மா. செயின் எடுக்கும்போது எனக்கு கூட இவ்வளோ எனர்ஜியாக பார்க்கலாம். அவங்க பொண்ணுக்கு மாஞ்சி மாஞ்சி பார்த்துட்டு இருக்காருப்பா. ஒரே பொண்ணு பாசம் தான், தாங்க முடியல. என்ன பண்ணுறது? மாடல்ல நீ போட்ட மாடல் இது. ஆனால் இது சப்பளிஞ்சு போயிடும். இந்த சைட்லாம் சப்பையாயிடும். வேணாம். இந்த 3த்துல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு. ரியாவுக்கு செயின் எடுத்தாச்சு. நல்லா இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு, அதனால இதை எடுத்தாச்சு. ஃபைனலாக நகை எடுத்து எஸ்டிமேட் போட்டுருக்கோம். என்ன வளர்ந்துருவானா? வளர்ந்தா வந்தா கட்டு. நல்லா இருக்குல்ல, கரெக்டாக இருக்குல்ல. அவ இழுத்து கடிக்க. இந்த கயிறு இருக்கட்டுமா? அது கழட்டி நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஓகே பண்ணிடுவா. ஃபைனலாக எடுத்தாச்சு, கிளம்ப போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கிஃப்ட். எங்கே என் செயின் உள்ள இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் சூப்பராக ஒரு ரிங்கு. பாப்பாக்கு மாற்றியாச்சு. எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக எடுத்துருக்கோம். நியூ இயருக்கு புதுசாக சேரணும்னு. என்னங்க இப்போ நேராக போய் சாப்பிட போகிறோம். பயங்கரமாக பசிக்குது. போன வாட்டி நான் ஒரு நியூ இயர் அன்னைக்கு, எக்ஸாக்டாக நியூ இயர் அன்னைக்கு ஒரு ரிங் வாங்கி நானும் ராஜுமாவும் சேஞ்ச் பண்ணோம், மாற்றிக்கிட்டோம். ஆனால் அந்த ரிங்கை வந்து ராஜுமா தொலைச்சிட்டாரு கோயம்புத்தூர்ல. கால் கழுவும் போது மிஸ் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு பிடிச்ச யானைக்கண்ணி மோதிரம் வாங்கியிருக்கோம். எனக்கு பிடிச்ச கலரும் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். பிடிங்க, இந்த கையில தான் போட போறோம். டிஃப்ரெண்டா, ஏன்னா இந்த கையில தான் ரிங் இல்லாதனால வாங்கியிருக்கேன். ஸோ ராஜுமா, இந்த யானைக்கண்ணி மோதிரத்தை நீ தொலைக்கூடாது. இந்த ப்ரூஃப் ஒன்று. ஓகே, அடுத்தது யுவர் மம்மி டாடி ரிங் மாத்திக்கிட்டோம். ஸோ இப்போ போய் நேராக சாப்பிட்டுட்டு வீடை பார்த்து கிளம்புவோம். ரியாக்கு வேற செயினை போடணும், போய் அவளுக்கு போட்டுடலாம். பெப்பர் சிக்கன் இல்லை அதான் பெப்பர் சிக்கன் சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன்டா இவ்வளோ பீஸ் வைக்கிற? நல்லா கடிங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு பேக் டு ஹோம். தாங்க, என் ஹஸ்பண்ட் ஏதோ தராது. அது வந்து ஜம்மி பீஸா. வாவ், வெரி குட், சூப்பர். ஃபார் ரியா ஆர் ஃபார் ரியா குட்டி, தங்க குட்டி. தலை எண்ணெல்லாம் வச்சது பேர் காலையில. ஃபைனலா ரியா பாப்பாக்கு போட்டாச்சு. எங்க நியூ இயர் வந்து சிறப்பா முடிஞ்சது. வீட்லயே சாமி கும்பிட்டுட்டு நியூ இயர் அன்னைக்கு அழகா நல்லா இருக்குல்ல. என் செயினும் சூப்பரா இருக்குல்ல. ஸோ கைஸ், இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய் பாய்.